தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் மீன் மார்க்கெட் சந்து பகுதியில் வசித்தவர் சரண்யா. மதுரையைச் சேர்ந்த சரண்யா பாஜக மகளிர் அணியில் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார். இவரை மர்ம நபர்கள் சிலர் சேர்ந்து நேற்று இரவில் வெட்டி கொலை செய்துள்ளனர். சரண்யாவின் முதுகில் முதல் வெட்டு விழுந்த நிலையில் அதைத் தொடர்ந்து கழுத்தை வெட்டி கொடூரமாக கொலை செய்திருந்தனர். மேலும் சரண்யாவின் தலையை துண்டாக வெட்டி கொலைக்காரர்கள் எடுத்து சென்றுள்ளனர். தலையில்லாத உடல் மட்டுமே சம்பவ இடத்தில் கிடந்த நிலையில் நீண்ட நேரத்திற்கு பின்னரே கொலை செய்யப்பட்டது சரண்யா என்பது தெரிய வந்தது. சரண்யாவின் முதல் கணவர் சண்முக சுந்தரம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் பட்டுக்கோட்டை தாலுகா கடுகப்புலிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பாலன் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். பாலன் மதுரை கிழக்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவராக இருந்துள்ளார். கட்சி பணிகளில் ஈடுபட்ட போது இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கத்தில் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூரியபுரம் கிராமத்தில் ஒரு வாடகை வீட்டில் கணவர் பாலனுடன் வசித்து வந்துள்ளார் சரண்யா. பாலனும் சரண்யாவும் சேர்ந்து உதயசூரியபுரம் கடைத்தெருவில் ஐஎன்ஆர் டிராவல்ஸ் மற்றும் சரண்யா ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்துள்ளனர். நேற்று இரவில் வழக்கம் போல பாலன் மற்றும் சரண்யாவின் மகன்கள் கடையை பூட்டிவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று விட்டனர். சரண்யா மட்டும் கடையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டிற்கு நடந்து சென்றுள்ளார். அப்போது சரண்யா வீட்டிற்கு அருகே மீன் மார்க்கெட் சந்து பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களால் சரண்யா கொலை செய்யப்பட்டுள்ளார். அது கிராம பகுதி என்பதால் சிசிடிவி கேமராக்கள், கொலைக்காரர்கள் வந்து சென்ற விவரங்கள் எதுவுமே போலீசாருக்கு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. கொலைக்கான காரணம் குறித்து வட்டாத்திக்கோட்டை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். தலையில்லாத நிலையில் சரண்யாவின் உடல் மட்டும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சரண்யா இரண்டாவதாக திருமணம் செய்துள்ள பாலனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். அவர்களை விட்டு பிரிந்து வந்த பாலன் சரண்யாவை திருமணம் செய்து கொண்டு சரண்யாவின் மகன்களுடன் சேர்ந்து வசித்து வந்துள்ளார். இதனால் பாலனின் சொத்து விவகாரத்தில் கொலை நடந்திருக்கலாமோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சரண்யாவை கொலை செய்ததாக கபிலன், குகன் உள்ளிட்ட 3 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். பாலனின் பெயரில் உள்ள சொத்துக்களை பிரித்து எழுதி தரச் சொல்லி முதல் மனைவி கேட்டு வந்ததாகவும், ஆனால் சொத்துக்களை தனது பெயரில் எழுதி வைக்க சொல்லி இரண்டாவது மனைவி சரண்யா அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. தன்னையும் தனது தாயையும் விட்டு தந்தை பிரிந்து செல்ல சரண்யாதான் காரணம் என்ற ஆத்திரத்தில் இருந்து வந்த கபிலனுக்கு சொத்து விவகாரத்திலும் பிரச்சனை ஏற்பட கொடூர செயலுக்கு திட்டமிட்டுள்ளார். பிரச்சனைக்கு சரண்யாதான் காரணம் என நினைத்தவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சரண்யாவை தலையை துண்டித்து கொலை செய்துள்ளார்.